ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடினால கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 75வது சங்கீதம் 6வது வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. கிழக்கிலும் மேற்கிலும், எந்த திசையிலும், கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தரத்திலிருந்தும் நமக்கு என்ன வராது? ஜெயம் வராது. அப்போ எங்கேருந்து தான் ஜெயம் வரும்? கிழக்கும் மேற்கும் மட்டும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ 4 திசை இருக்கிறது இல்லையா? அப்போ எங்கேருந்து வரும்? வடக்கை விட்டுட்டார், தெற்கை விட்டுட்டார். வேதம் சொல்லுகிறது வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதயம் என்றும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம ஓடுகிறோம் திசைகளை நோக்கி ஓடுகிறோம். பல விதத்தில் நேர காலம் பார்க்குறோம். இப்போது பால் காய்ச்சலாமா, இப்போ கல்யாணம் பண்ணலாமா, இப்போது குழந்தை பிறந்த நாள் வச்சுக்கலாமா, இப்போது கடை திறக்கலாமா, இப்போ இந்த நேரத்தில் இந்த கிறிஸ்துவங்களுக்கு தான் சொல்கிறேன். அல்லேலூயா. இதில் நம்ம ஆட்கள் கிறிஸ்துவர்கள் தான் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்து தான் எல்லா காரியமே செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, 6 நாளும் ஓய்ந்திருங்கள், 7வது நாள் 6 நாள் என்ன பண்ணுங்க? வேலை செய்யுங்க, 7வது நாள் என்ன பண்ணுங்க? ஓய்ந்திருங்க என்று சொல்கிறார். 6 நாளும் வேலை செய்யுங்க, 7வது நாள் என்ன பண்ணுங்க? ஓய்ந்திருங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? 6 நாளும் சும்மா தான் இருக்கிறாங்க. அந்த 7வது நாள் முதல் நாளில் என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தருடைய ஓய்வு நாளில். அப்போ நமக்கு எப்படி ஜெயம் வரும்? நம்ம நினைக்கிறோம் கிழக்கில் மேற்கிலேருந்து நமக்கு ஜெயம் வந்துடும், மனாந்தரத்துலேருந்து நமக்கு ஜெயம் வந்துடும், பலவிதமான காரியத்திலேருந்து நமக்கு ஜெயம் வந்துடும் சொல்லி. ஒன்றுமே ஜெயம் வராதுங்க. ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் யெகோவா நிசி. அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி சிறந்தவர். ஆகையால் அவர் மாத்திரம்தான் நமக்கு ஜெயம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் மாத்திரம்தான் நம்மை வாழ வைக்க முடியும். அவர் கொடுக்குற ஜெயம்தான் என்றைக்கு நிற்கும். நீ ஓடுற ஓட்டம் கிழக்கு மேற்கும் எந்த திசையில் ஓடினாலும் சரி, கர்த்தரை நம்பி ஓடினா கர்த்தர் நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார். ஆனால் அதை நம்பிக்கை இல்லாதபடிக்கு என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த திசையை நோக்கி அந்த காரியத்தை வைத்து நீ ஓடுகிற எந்த காரியமும் உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வராது. ஆகையால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாம் ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம்தான் ஜெயத்தை பெற வேண்டும். நம்ம எடுக்கிறதெல்லாம் ஜெயமாக மாறிடாது, நம்ம செய்கிறதெல்லாம் ஜெயமாக மாறிடாது. நான் ஜெயிச்சிட்டுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. பிரசங்கில் ஒரு வேதவசனம் இருக்கிறது. என்னை போல் சம்பூர்ணமாக சாப்பிடுகிறவன் யார், என்னை போல் துரிதமாக சம்பாதிக்கிறவன் யார் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளையே, அதுவும் மாயை என்று சொல்லுகிறார் சாலமோன். எல்லாமே மாயை. நீ நினைக்கிற எல்லாம் சாதிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இல்லை. கர்த்தர் உனக்கு சாதிக்க வேண்டும். கர்த்தரே உனக்கு சாதனையை கொடுக்க வேண்டும். கர்த்தரே உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டும். கர்த்தரே உனக்கு யாவற்றையும் செய்ய வேண்டும். அதுதான் என்றைக்கும் நிலைக்கும். அதனால் நீ ஓடுற ஓட்டமெல்லாம் என்ன பண்ணாது? பலிக்கவே பலிக்காது, நடக்கவும் நடக்காது. கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நோக்கி ஓடு, ஜெயம் கர்த்தராலே வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே மாத்திரம்தான் வந்துடும். குதிரை ஜெயிச்சிருச்சுனாலும் கிடையாது. குதிரை என்ன பண்ணிடாது? ஜெயிக்க முடியாது. ஜெயம் இயேசு கிறிஸ்துவால் தான். அல்லேலூயா. சீட்டு மடியில் போடப்படும் என் அன்பு தேவ பிள்ளையே. ஆனால் அது என்ன காரியம் உகந்தது என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் கர்த்தரை சார்ந்து வாழு, கர்த்தருக்கு பயந்து வாழு. அடுத்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. உண்மையாகவே தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே நியாயாதிபதியாம். அவர் எல்லாரையும் பார்ப்பார். அதனால் ஜெயத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள். மாம்சமான ஜெயம் ஒரு நாளும் விருத்திக்கு வரவே வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர் என்னோட துதிக்கிறோம். அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்தி நான் செபிக்கிறேன்.
ஜெயத்தை தாங்கப்பா. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்தும் எங்களுக்கு ஜெயம் வராது என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெய கிறிஸ்து, எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, தோல்வியை கண்ட பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரை கரத்தில் ஒப்புக்கொடுக்க, யாரெல்லாம் தோல்வியோடு கூட, வெக்கத்தோடு கூட, அவமானத்தோடு கூட, ஐயோ நான் தோற்றுட்டேனே என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ, உண்மையாய் மனம் வருந்தி மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அத்தனை பேருக்காக நான் செபிக்கிறேன். ஜெயத்தை தாரும். இந்த நாளிலே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் பலத்த காரியத்தை செய்யும். இந்த நாளிலே ஆண்டவரை பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் அப்பா. ஒரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஊழியங்களுக்காக ஆண்டவரே, போதகர்களுக்காக, ஊழியம் செய்கிற மக்களுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.